ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும் டிடிடியோட அஃபிஷியல் புக்கிங் வெப்சைட் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய ttdevasthanam.ap.gov.in அப்படிங்கிறது. இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். ஸோ இந்த வீடியோ நான் எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் ஒவ்வொரு தர்ஷன் டிக்கெட்டோட புக்கிங் பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து தொடர்ச்சியாக கேட்டிருந்தாங்க, இந்த வெப்சைட்டில் எப்படி லாகின் பண்ணுறது, ஒவ்வொரு புக்கிங்ஸும் எப்படி பண்ணுறது அப்படின்றத ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ரிப்பீட்டடாக கேட்டிருந்தாங்க. மேபி கேட்காத நிறைய பேருக்கு கூட அந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கலாம். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி உங்களுக்கு இதோட புக்கிங்ஸ் இதில் இருக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ தெரியாதவங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் டிடிடியோட அஃபிஷியல் வெப்சைட். ஆப் ஆகட்டும் வெப்சைட் ஆகட்டும் ரெண்டுமே உங்களுக்கு போர்ட்டல் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் வந்ததுமே இந்த இடத்துல லாகின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு இந்த இடத்துல கெட் ஓடிபி, ஸோ 10 நம்பர் நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா கீழே கெட் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வயலட் கலரில் வந்துடும். அந்த மாதிரி கெட் ஓடிபி கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணிட்டு லாகின் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறமா அடுத்தது லாகின்கான ஓடிபிக்கு பேஜ் இந்த மாதிரி வரும். உங்களுக்கு 5 நிமிஷத்துக்கு மேலேயே டைம் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளேயே உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வந்திருக்கும். அந்த நம்பரை பார்த்து இந்த இடத்துல கரெக்டாக என்டர் பண்ணிக்கிங்க. என்டர் பண்ணிட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகிடும். கொடுத்துட்டு லாகின் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த மாதிரி அவுட் அப்படின்னு சொல்லி வந்துடும். அதாவது நம்ம லாகின் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஒவ்வொரு மாசமுமே புக்கிங் வந்ததுக்கு அப்புறம் இந்த லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு கீழே உங்களுக்கு எல்லா புக்கிங்ஸுமே கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு லிங்க்குமே கொடுத்துருப்பாங்க. ஒன்று நம்ம அதை கிளிக் பண்ணி புக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல பாருங்க பிலிகிரிம் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதில் உங்களுக்கு ரீசெண்டாக ஓப்பன் ஆகக்கூடிய புக்கிங்ஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு இமேஜோட சேர்த்து பேரும் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுலேயே நீங்கள் கிளிக் பண்ணி புக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்ஜித சேவா, அக்கமடேஷன், ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் இந்த மாதிரி எல்லா புக்கிங்ஸோட லிங்க்குமே இதுலேயும் கொடுத்துருப்பாங்க. நம்ம இதுலேயும் புக் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு புக்கிங்காக நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துடலாம். இதில் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு லக்கி டிப் தான் வந்து ஓப்பன் ஆகும். லக்கி டிப்பை பொறுத்த வரைக்கும் அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான லிங்க்கு நமக்கு இப்போ வந்து இருக்காது. ஏன்னா நம்ம வந்து அதோட புக்கிங் ஓப்பன் ஆகும்போது தான் இருக்கும். இப்போ சேவா எலக்ட்ரானிக் டிப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த ஆப்ஷனை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இங்கே இருக்கு பாருங்க சேவா எலக்ட்ரானிக் டிப். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் சேவா டிப் ஃபார் மந்த் ஆஃப் ஏப்ரல் வந்து ஆல்ரெடி க்ளோஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் தான் வரும். இது இந்த மாதம் 19ஆம் தேதி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனால் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். மற்ற புக்கிங்ஸ் எல்லாமே பேஜ் நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். இப்போ லக்கி டிப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் 2 பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டு கண்டிப்பாக வேணும். மினிமம் ஒரு நபர் கூட நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். செலக்ட் ஆனீங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ணிட்டு தர்ஷன் வந்து அட்டன் பண்ணலாம். இந்த லக்கி டிப்ல என்னென்ன சேவா இருக்கும்னா சுப்ரபாத சேவா, தோமாலா, அர்ச்சனா, அஷ்டதலபாத, பத்மாராதனா 4 சேவா இருக்கும். இது வந்து இந்த இடத்துல லிங்க் வந்துடும். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ரெண்டாவதா பாருங்க ஆர்ஜித சேவான்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுல கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, சகஸ்கர தீபலங்கார சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம் இது நீங்க புக் பண்ண போறீங்க அப்படின்னா ஒன்று ஆர்ஜித சேவா செலக்ட் பண்ணலாம். இல்லைன்னா இங்கேயே நமக்கு லிங்க் வந்து இருக்கும். ஆர்ஜித சேவா கிளிக் பண்ணிட்டு ஸ்ரீவாரி சேவா திருமலா அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நமக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். இதுல வந்து இப்போதைக்கு நமக்கு புக்கிங்ஸ் இல்லை. காரணம் வந்து ஏப்ரல் வரைக்கும் ஃபுல் ஆயிடுச்சு. அடுத்து மே மாசத்துக்கு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த டேட்டு செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கிரீன் கலர்ல இருந்தா அவைலபிள்னு அர்த்தம், ரெட்ல இருந்துச்சுன்னா ஓப்பன் ஆகி ஃபுல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், ப்ளூ கலர்ல இருந்தா ஓப்பன் ஆகாது, அந்த டேட்ல சேவா இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் அடிஷ்னல் லட்டு வேணும்னா நீங்க இதுல ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு வேணும்னா இதுலயே நீங்க ஆட் பண்ணி பே பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பாருங்க இதுலயே உங்களுக்கு ஆர்ஜித சேவாவுக்கு கீழே ஸ்பெஷல் ஹோமத்துக்கான டிக்கெட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து இன்னும் ஏப்ரல் மாசத்துக்கு ஓப்பன் பண்ணாம இருக்கு. இதோட புக்கிங்கும் நீங்க ஆர்ஜித சேவா கேட்டகரியில தான் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கும் நம்ம மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 2 பேத்துக்கு தான் பண்ண முடியும். ஒரு புக்கிங்ல 2 பேத்துக்கு வந்துடும். இதுக்கு அடுத்தது வந்து பாருங்க லோக்கல் டெம்பிள் சேவா டிக்கெட்டும் இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட்டுக்குள்ளே தான் இருக்கும். இதுல நீங்க இந்த ஆர்ஜித சேவால என்னென்ன மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். திருமலையில இருக்க கல்யாணோற்சவம், மூஞ்சல் சேவா நீங்க எது பண்ணாலுமே சேம் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால நான் லோக்கல் டெம்பிள் சேவா டிக்கெட் வந்து அவைலபிள் இருக்கு. அதை வச்சு உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன டீட்டெயில்ஸ் நீங்க ரெடியா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.
இந்த ஆர்ஜித சேவா கேட்டகரியில புக் பண்றவங்க மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் கண்டிப்பா கொடுக்கணும். இந்த இடத்துல கண்ட்ரி இந்தியா செலக்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது ஸ்டேட், சிட்டி வந்து டைப் பண்ற மாதிரி இருக்கும். பின்கோடு என்டர் பண்ற மாதிரி இருக்கும். 2 பேத்துக்கு புக் பண்ணணும்னா 2 பேத்தோட பேரு, அவங்களோட ஏஜ், ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஐடி ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் ஆதார் கார்டு மட்டும்தான் வந்து அலௌடு. ஸோ வேற எந்த ப்ரூஃபும் கிடையாது. ஆதார் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருக்கீங்கன்னா கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு பேமெண்ட் பேஜுக்கு போயிட்டு நம்ம பேமெண்ட் பண்ணலாம். எல்லா புக்கிங்ஸுக்குமே நமக்கு 3 விதமான பேமெண்ட் இருக்கு. யூபிஐ மூலமா பே பண்ணலாம். உங்களோட டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா அது மூலமா பே பண்ணலாம். இல்ல நீங்க நெட் பேங்கிங் மூலமா கூட பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆர்ஜிதா சேவால பொறுத்த வரைக்கும் நீங்க இப்படிதான் வந்து போய் புக் பண்ற மாதிரி இருக்கும். இதுலயே கீழே உங்களுக்கு லோக்கல் டெம்பிள் சேவாஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. மற்ற கோவில நடக்கக்கூடிய சேவாஸ்லயே நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆப்ஷன் எந்த கோவிலோ அந்த கோவிலை நீங்க செலக்ட் பண்ணி இந்த ஆர்ஜித சேவா கேட்டகரிக்கு கீழே நீங்க தாராளமா புக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய கேட்டகரி அப்படின்றது இதுல ஆர்ஜித சேவா கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்டே பாருங்க அக்கமடேஷன் கொடுத்துருக்காங்க. அக்கமடேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து வரும். இதுல முக்கியமான ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. அக்கமடேஷன் ஃபெசிலிட்டி ஒன்லி வித் வேலிட் தர்ஷன் புக்கிங் இருந்தால் மட்டும்தான் நீங்க வந்து பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது காஷன் டெபாசிட்டட் வந்து உங்களுக்கான வெக்கேஷன் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து பண்ணப்படும். அலாட்மெண்ட் ரூம் வந்து 24 hours தான் கொடுப்பாங்க. நோ புக்கிங் வில் பி டன் ஃபார் சிங்கிள் பர்சனுக்கு ரூம் கிடையாது. ஒன்லி 2 ரூம்ஸ் கேன் புக் பை பிலிகிரிம் இன் 30 நாளுக்குள்ள நீங்க 2 ரூம்ஸ் மட்டும்தான் புக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஓகே கொடுத்துட்டு நீங்க கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் தான் உங்களுக்கு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா நீங்க இந்த இடத்துல திருமலான்னு சூஸ் பண்ணீங்கன்னா திருமலா சூஸ் பண்ணதுமே உங்களோட புக்கிங் ஹிஸ்டரிக்கு வந்துடும். ஏன்னா நமக்கு வந்து தர்ஷன் டிக்கெட் இருந்தா மட்டும்தான் நம்ம ரூம் வந்து புக் பண்ண முடியும் இல்லையா? அதனால உங்களுக்கு இங்க வந்து வந்துடும். அதனால நீங்க இந்த இடத்துல எந்த டிக்கெட் நீங்க வேலிடா வச்சிருக்கீங்களோ அந்த டிக்கெட் வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல புக் அக்கமடேஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு திருமலையோட ரூம்ஸ் வந்து காட்டும். அதனால நீங்க மே மாசத்துக்கு கண்டிப்பா நீங்க தர்ஷன் டிக்கெட் இருந்தால்தான் உங்களுக்கு ரூம் வந்து திருமலையில புக் பண்ண முடியும். அது மே மாசம் மட்டும் கிடையாது, எல்லா மாசத்துலயுமே இனி அப்படிதான். ஸோ ஏப்ரல் மாசத்துக்கு நம்ம என்னைக்கு சேவா புக் பண்ணியிருக்கோமோ அதுக்கு முதல் நாளும் அடுத்த நாளும் மட்டும்தான் நம்ம ஸ்டே பண்ண முடியும். அதாவது இப்போ 14ஆம் தேதி இங்க சேவா டிக்கெட் வந்து இருக்கு. அதனால 13ஆம் தேதி 14ஆம் தேதி 2 நாள்ல ஒரு நாளைக்கு தான் நம்ம ரூம் வந்து புக் பண்ண முடியும். எந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி நீங்க உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் புக் பண்றீங்களோ அதே மொபைல் நம்பர்ல தான் நீங்க ரூம் வந்து புக் பண்ற மாதிரி இருக்கும். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதுவே நான் வந்து கீழ் திருப்பதியில தான் ஸ்டே பண்ண போறேன்னா அந்த மாதிரி கிடையாது. இப்படியே ஆப்ஷன்ல போயிட்டு திருப்பதின்னு சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இதுல டேட்டு சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எந்த ரூம் வேணுமோ அந்த ரூம் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த டாப்லேயே நம்ம செக்இன் ஸ்லாட் வந்து செலக்ட் பண்ணணும். நம்பர் ஆஃப் பர்சன் 2 கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல டேரிஃப் எல்லாம் வந்துடும். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும். டீட்டெயில்ஸ்ல வந்து மேலே பாருங்க பிலிகிரிமோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கோங்க, 2 பேரோட டீட்டெயில்ஸ். அதுக்கு அடுத்தது ஜென்ரல் டீட்டெயில்ஸ்ல சிட்டி, ஸ்டேட்டு, மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் இது மட்டும் ஃபில் பண்ணா போதும். இந்த பேஜுமே உங்களுக்கு இந்த டைம் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அக்கமடேஷன்ல இருக்க முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தது வந்து ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்டை 2 வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து திருச்சானூர்ல இருக்கக்கூடிய பத்மாவதி தாயார் கோவிலோட ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட். இது எப்பவுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். இதுவும் 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் புக்கிங்கும் ஒரே மாதிரி தான் நமக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ற மாதிரி இருக்கும். அதனால இதுலயே நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க 300 ரூபா டிக்கெட்டா இருந்தாலும் உங்களுக்கு அடுத்து இந்த பேஜ் தான் வரும். எல்லா டிக்கெட்டுக்குமே நமக்கு வர்ச்சுவல் கியூ இருக்கும். அந்த கியூ முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல டேட்டு சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க டைம் ஸ்லாட் வந்து சூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் நம்ம 6 பேர் வரைக்கும் புக் பண்ணிக்கலாம். 300 ரூபா தர்ஷனமும் அப்படிதான். இந்த 200 ரூபா ஸ்பெஷல் என்ட்ரி திருச்சானூர் டிக்கெட்டும் சேம் அதே மாதிரி தான். மேக்ஸிமம் 6 பேர் வரைக்கும் பண்ணிக்கலாம். இப்போ 6 பேர் நான் சூஸ் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா லட்டு வேணும்னா நீங்க இந்த இடத்துல எத்தனை லட்டு வேணுமோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நாம பிலிகிரிமோட டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். இங்க நான் 6 பேர் சூஸ் பண்ணியிருக்கேன். அதனால 6 பேரோட காலம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நேமு, ஏஜ், ஜெண்டர், அதுக்கு அடுத்தது வந்து ஐடி ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டு மட்டும்தான் நம்ம வந்து கொடுக்க முடியும். இதில் ஆதார் கார்டு சூஸ் பண்ணி நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். ஸோ 6 பேருக்கும் நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது கிளிப்போர்ட் மெத்தடோ இல்லை காப்பி பேஸ்ட் மெத்தடோ நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டிக்கெட் பாருங்கள், ஸ்பெஷல் என்ட்ரின்னு போட்டுட்டு ஸ்ரீ P18 போட்டிருப்பாங்க. இது வந்து பத்மாவதி தாயார் கோவில் திருச்சானூரில் இருக்கக்கூடிய கோவிலுக்கான ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட். இதுவே நீங்கள் அடுத்து இருக்க ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் தான் திருமலைக்கான தர்ஷன் டிக்கெட். இது ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஃபுல் ஆயிடுச்சு.
மே மாசத்துக்கு இந்த மாசம் நமக்கு 24ஆம் தேதி வந்து ஓபன் பண்ணுவாங்க. அப்போ நீங்க புக்கிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம். இது நான் முன்னாடி காட்டின சேம் அதே புக்கிங் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இதுக்கு அடுத்தது மாற்றுத்திறனாளிகள் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான தர்ஷன் டிக்கெட். சேம் அதுவும் உங்களுக்கு லிங்க் வந்து குடுத்துருவாங்க. அந்த லிங்க் நம்ம செலக்ட் பண்ணி தான் பண்ற மாரி இருக்கும். இப்போதைக்கு ஏப்ரல் வரைக்கும் ஃபுல் ஆயிடுச்சு. இதுல வந்து கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 3 கேட்டகரி இருக்கும். சீனியர் சிட்டிசன்னா நீங்க அத சூஸ் பண்ணணும். மெடிக்கல் கேஸஸ்னா அத சூஸ் பண்ற மாரி இருக்கும். ஏஜ் குடுக்கணும். அதுக்கப்புறம் உங்க கூட வர்றாங்களா யாராவது அப்படின்னு சொல்லி கேட்டா எஸ் குடுத்துட்டு அவங்க டீட்டெயில்ஸும் ஆட் பண்ணணும். இல்ல அப்படின்னா நீங்க நோ குடுத்துக்கணும். அதே மாரி மெடிக்கல் கேஸஸ் அதுக்கு அடுத்தது வந்து பாருங்க டிஃபரண்ட் டேபிள். இந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க ஃபில் பண்ணணும். ஒவ்வொரு டிக்கெட்டுக்குமே நம்ம தனித்தனியா வீடியோ வந்து கொடுத்துருக்கோம். இதுக்கு அடுத்து டேட்டு சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல ஸ்லாட் வந்து இருக்கும். அந்த ஸ்லாட்டை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்து நீங்க டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். இந்த டிக்கெட்டுக்கு மட்டும் நம்ம கண்டிப்பா என்ன கேட்டகரியில புக் பண்றோமோ அந்த கேட்டகரிக்கான ஐடி ப்ரூஃப் வந்து அப்லோட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். மீதி எந்த டிக்கெட்டுக்கும் தேவையில்ல. இதுக்கு பேமெண்ட் கிடையாது. அதனால நீங்க ஃப்ரீயாவே புக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து இருக்குது பாருங்க அங்க பிரதர்ஷனம். அங்க பிரதர்ஷனம் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 2 நிமிஷம் தான் ஓப்பன்லேயே இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் பண்ணணும். இதுவும் நீங்கள் வந்து வர்ச்சுவல் கியூவும் அதிகம் இருக்காது. ஸோ நீங்கள் அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஷார்ப்பாக 10 மணினா 10 மணி 10:01 உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். டேட்டு சூஸ் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் 2 பேருக்கு தான் நம்ம பண்ண முடியும். மினிமம் ஒரு நபருக்கு பண்ணலாம். ஆதார் கார்டு மட்டும்தான் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் இதுவும் ஃப்ரீ தான். நீங்கள் ஃப்ரீயாகவே புக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து இதில் இருக்க புக்கிங் ஆப்ஷன் வந்து வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன். இது வந்து ஒரு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டோட ஆல்டர்னேட்டிவ் டிக்கெட் தான். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்து வர்றது எல்லாமே சேவா தான். ஃபஸ்ட்டு சேவா புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தர்ஷன் பார்க்கணும். தர்ஷன் டிக்கெட் அவைலபிள் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த லிங்கை கிளிக் பண்ணுறது மூலமாக. இப்போதைக்கு ஏப்ரல் வரைக்கும் ஃபுல்லாக வந்து புக் ஆகிடுச்சு. டேட்ஸ் வந்து அவைலபிள் இல்லை. மே மாதத்துக்கு ஓப்பன் ஆகும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு சேவா புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தர்ஷன் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். சேவா புக் பண்ணுறதுக்கு டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். தர்ஷன் டிக்கெட் வந்து நீங்கள் புக் பண்ணும்போது தான் உங்களோட ஃபோட்டோ இல்லைனா ஆதார் கார்டோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டுக்கான ஆல்டர்னேட்டிவ் டிக்கெட். இது வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ மீதி வந்து ஹோமம் டிக்கெட் இது எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான புக்கிங்ஸ் இது தாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு லிங்க்கும் கொடுத்துருவாங்க. அந்த லிங்க்கில் போய்ட்டு அந்த டைம்குள்ளே நீங்கள் பண்ணணும். எப்போவுமே அவைலபிள் இருக்க டிக்கெட் அப்படின்னா ரொம்ப கம்மி தான். ஏன்னா ஓப்பன் ஆனதுமே 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்லாம் ஃபாஸ்ட்டாக புக் ஆகும். ஆர்ஜித சேவா டிக்கெட்டும் அதே மாதிரி தான். வர்ச்சுவல் சேவா டிக்கெட் ஒரு சில நாட்கள் வந்து இருக்கும். நம்ம பார்த்து புக் பண்ணிக்கலாம். மற்ற டிக்கெட்ஸ் எல்லாம் ஒரு 1 hour அந்த மாதிரி இருக்கிறதே பெரிய விஷயம் தான். நீங்கள் டேட்டு டைம் பார்த்து வெயிட் பண்ணி புக் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதோட அப்டேட் எல்லாமே மே மாதம் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இதுதான் இதில் இருக்க முக்கியமான விஷயம். இதை தவிர வேறு என்ன விஷயங்கள் இந்த வெப்சைட்டில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அதாவது அம்மாவாரி ஹுண்டி நம்ம உண்டியல் காணிக்க போடுறோம் இல்லையா? ஸோ ஸ்ரீவாரி உண்டினா திருமலாவோட உண்டியலுக்கு நம்ம காசு பே பண்ணலாம். அதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல எவ்வளோ நீங்கள் வந்து உண்டியல் காசு போட போகிறீங்களோ, இப்போ உண்டியல் 10 ரூபா நான் போட போகிறேன் அப்படின்னா என்னோட செல்ஃப் இல்லைனா சில்ட்ரனுக்காக ஸ்பௌஸா அதர்ஸா அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாங்க. மை செல்ஃப்னா உங்களோட பேர், நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் சேலரியா இல்லை பர்த்டேவா வெட்டிங் அனிவர்சரியா எதுக்காக இந்த உண்டியல் காசு நீங்கள் வந்து போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீடிங் டு உண்டியன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் உண்டியல் காசை வந்து ஆன்லைன் மூலமாக பே பண்ணி உண்டியலில் நம்ம வந்து காணிக்க வந்து செலுத்தலாம். அதே மாதிரி திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில், ஸோ ஸ்ரீ பத்மாவதி அம்மாவாரி ஹுண்டின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பே பண்ணுறேன்னா நம்ம வந்து பே பண்ணலாம். அதுக்கு அடுத்து வேறு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னா டோனர் யூசர்ஸ் ப்ரிவிலேஜ் இதை கிளிக் பண்ணிங்கன்னா பழைய வெப்சைட்டுக்கு போகும். ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டொனேஷன் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஓல்டு வெப்சைட் தான் போகும். கல்யாண வேதிக்கா, கல்யாண மண்டபம், அதுக்கப்புறம் வந்து பஞ்சகவியா ப்ராடக்ட் அதோட லிங்க்கு இங்கே கொடுத்துருக்காங்க. டிடிடி டெம்பிள்ஸ் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ என்னென்ன டெம்பிள்ஸ் வந்து டிடிடி கண்ட்ரோலுக்கு கீழே இருக்குது, அந்த கோவில் என்னென்ன டைமில் ஓப்பனில் இருக்கும், அங்கே வந்து என்னென்ன சேவாஸ் எல்லாம் நடக்கும் அப்படின்றத நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து செக் பண்ணிக்கலாம். இது திருப்பதியில் இருக்கக்கூடிய டெம்பிளையும் நீங்கள் வந்து செக் பண்ண முடியும். ஸோ இப்படி நீங்கள் வந்து இப்படி ஒரு கோவிலை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் இருக்க சேவா கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃப்லைன் ஆன்லைனில் என்ன டைமில் அந்த சேவா நடக்கும், அந்த சேவாவுக்கான காஸ்ட் வந்து எவ்வளோ, குயிக் தர்ஷன்ஸ் எவ்வளோ, அதே மாதிரி சுப்ரபாத சேவாவுக்கு எவ்வளோ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் மற்ற டெம்பிள்ஸ்க்கு வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த வெப்சைட்டில் இருக்குது. அதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம் நீங்கள் எந்த டிக்கெட் புக் பண்ணாலும் எப்படி போய் டவுன்லோட் பண்ணுறதுன்னா புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணாலே அதில் இருக்கக்கூடிய டிக்கெட் வந்து இங்கே ஷோ ஆகும். இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வியூ ரிசிப்ட்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் தர்ஷன் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து எந்த இடத்துல நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான லொக்கேஷனும் உங்களுக்கு வந்து இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த லொக்கேஷனை நம்ம பார்த்து
தர்ஷனுக்கு வந்து போய்க்கலாம். ஸோ இதுதான் இந்த வெப்சைட்ல இருக்க புக்கிங் முக்கியமான விஷயங்கள். எல்லாமே ஓரளவுக்கு கவர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.